நலம் தரும் யோகம் நிகழ்ச்சியில் முதல் பகுதி, வாழ்வாங்கு வாழ்வோர். இந்த வாரம் நாம் அறிந்து கொள்ள இருக்கும் சித்தர் கோரக்கர். கோரக்கர் கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும், வசிஷ்ட மகரிஷிக்கும் கன்னியான குரப்பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளை என்றும் போகர் குறிப்பிடுகிறார். உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ் மொழி. இந்த பண்பாட்டின் ஒரு அம்சமாக வளர்ந்த அறிவியல்தான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவ அறிவியலை உருவாக்கிய தமிழகத்தின் பண்டைய அறிவியலாளர்கள்தான் சித்தர்கள். மதுரை அழகர் கோவிலின் முன்பாக 18ஆம் படி கருப்பண்ண சாமியாக உள்ள 18 படிகளும் 18 சித்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆடி 18 அன்று இங்கு சிறப்பு பூசை நடைபெறுகிறது. இது நெற்கட்டும் சேவல் மன்னர் பூலித்தேவர் காலத்தில் உள்ள ஓலைச்சுவடியின் சான்று. கோரக்கர் இயற்றிய நூல்களாக இப்போது கிடைப்பவை: கோரக்கர் சந்திர ரேகை, கோரக்கர் நமநாச திறவுகோல், கோரக்கர் ரக்ஷமேகலை, கோரக்கர் முத்தாரம், கோரக்கர் மலைவாக்கம், கோரக்கர் கற்பம், கோரக்கர் முக்தி நெறி, கோரக்கர் அட்டகர்மம், கோரக்கர் சூத்திரம், கோரக்கர் வசார சூத்திரம், கோரக்கர் மூலிகை, கோரக்கர் தண்டகம், கோரக்கர் கற்ப சூத்திரம், கோரக்கர் பிரம்ம ஞானம். 14 சித்தர்களும் சமாதியான ஸ்தலங்களை பற்றி குறிப்பிடும் பழைய ஓலைச்சுவடி. ஆதி காலத்திலே தில்லை திருமூலர், அழகுமலை ராமத்தேவர், அனந்த சயனகும் பழனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆறு, சோதி அரங்க சட்டைமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் எட்டிக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசிநந்தி தேவர், பிளாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, திருப்பரம் குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், சோதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்தரி பேரையூர், கோரக்கர் மாயுரங்கு தம்பர், திருவனையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்தனர் எமை காக்கவே.